ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டி ஆக்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அரிஷாட்ரிக் சேனல்லேருந்து திங்ஸ் வேர் அ பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணிடலாம். வேலட்டா ஓகே, வேலட்டு மனுஷனா இருந்தா எப்படி அப்படின்னு காட்டுறாங்க. ஓ என்ன பிஞ்சு பை கிடக்கு. அது வந்து ராசியான பர்ஸ். டேய் வந்து ஃப்ரெண்ட் பாக்கெட் உட்கார்றா. கண்டவங்கலாம் ஓ இப்படிதான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ காசு வர வளர்க்குறா. அந்த காசு எடு. குடு குடு. நீ என்ஜாய் பண்ணு. காசுலாம் பறந்துச்சு. என்னடா சொல்ற? வரும்போது அவ்வளவு கேட்டியா? ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இவனை மாத்திர நீ கேக்குறியா? என்ன பரதேசின்லாம் சொல்லாதீங்க. உங்க புள்ள வாழ்க்கையிலே ஒரு வாட்டியாவது என்ன காசு குத்து வாங்கிருப்பானா? அது கரெக்ட் கரெக்ட். இல்ல நான் இவனை மட்டும் சொல்ல, பசங்களே எல்லாருமே இப்படிதான். வந்துட்டா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் குத்ததா இருக்கும், இல்ல அம்மா குத்ததா இருக்கும், அப்படியும் இல்லனா யாராவது ஒருத்தன் கிஃப்ட் பண்ணதா இருக்கும். இவனுங்களா வாங்கவே மாட்டானுங்க. நான் கூட இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி குத்த வந்தான். அவ்வளவுதான் மாட்டி விட்ட. மா தலை வலிக்குதுமா. ஓ தைலம் வர்சஸ் பர்சனா. ஓகே மா கால் வலிக்குதுமா. தைலத்தை எடுத்து போடுறா. கை வலிக்குதுமா. தைலம் தடவே. மா தொண்டை கட்டிக்கிச்சுமா. கழுத்துல தைலத்தை போடு. எல்லாத்துக்கும் தைலம். சீதளம் ஆயிடுச்சுமா. காதை சுத்தி தைலத்தை தடவே. டேய் என்ன விட்டுங்கடா. மா நெஞ்சு வலிக்குதுமா. ஹாஸ்பிடல் போங்கடா. எல்லாத்துக்கும் என்ன தடவுவீங்க. இதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை நான் சொல்லுவேன். அவனா அவன் ஒஸ்டடா. உடம்பு ஃபுல்லா தைலம் தடவுறாங்க. ஜாகிங் தானே போற, அதுக்கு எதுக்குடா என்ன தடவுற? உன்னை தடவிட்டு போனா வேர்வை அதிகமா கொட்டுச்சுன்னா வெயிட் சீக்கிரமா குறைஞ்சிருமே. யாரா இது? சரி இதுக்கு மேல என்னடா இருக்கு அங்க குறைக்க? வா வா உட்காரு. டேய் தூங்க தான்டா போற, என்ன எதுக்குடா கூப்பிட்டு வந்த? உன்னை தடவிட்டு தோணாதான்டா எனக்கு தூக்கமே வருது. தைல பைத்தியங்க. டென்ஷன்ல எனக்கே தைலம் தடவணும் போலடா. தைலத்துக்கே தைலம் தடவணுங்க. ஓ ஹெல்மெட்டா. ஹெல்மெட் வாசஸ் பர்சன். பாவண்டா அந்த ஹரிசன் கொடும்படுத்துறாங்க. பக்கத்துல தான்டா போறேன், யாரும் பிடிக்க மாட்டாங்க. அடே சும்மா வாச்சு என்ன வண்டியில வச்சுக்கோடா. ஓ மூடு எங்களுக்கு தெரியும். ஃபைன் 1000 ரூபாப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கடவுளே எப்படியாவது மாட்டிக்கணும். மா ஒரு 1000 ரூபா இருந்தா கூட. அவ்வளவுதான் ஃபைன் போட்டாங்களா? ஃபைன் போட்டாங்கம்மா. அதானே அவங்க சொன்னாங்க. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஹெல்மெட் தான் நல்லா இருக்கா? அப்படியா பாஸ், இதே மாதிரியே ஒரு ஹெல்மெட் என்கிட்டயே இருந்துச்சு. பைத்தியக்காரா நீ தானே ஓனரு. அப்புறம் எப்படி பாஸ் கிட்ட? நீ ஒரு நாள் பைக்ல என்ன அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துட்ட. உன் பாஸ் என்ன திருடிட்டு வந்துட்டான், திருட்டு பையன். ஹெல்மெட்டை திருடுறதே வேலையா போச்சு. ஓ இவனடா பைத்தியக்காரமே ரூம்ல ஃபேனுக்கா. ஓகே வெளிய வரும்போது சொல்லிருக்கேன்ல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரணும்னு. மறந்துட்டமா. ஒழுங்கா வந்து ஆஃப் பண்ணிட்டு போடா. ஓ ஆவண்டா ஃபேன் பாட்டுக்கு தனியா ஓடிட்டு இருக்கு. இவன் ஓடுறானா இல்லையா? இப்படி அனல் அடிக்குது. உசுர குத்து ஓடிட்டு இருக்க, ஓடுறானா இல்லையான்னு கேக்குற. நமக்காமடி மா இவனை ஆஃப் பண்ணிட்டு அவனை வர சொல்லுமா. அவனா யாரா இருக்கும்? ஏசி தலைவன். ஏசி அதேதான் ஏசி. ஏசி இல்லாத வீடே கிடையாது. கரண்ட் பில் வரும்போது யாருமோ புரியும்டா. அது கரெக்ட். ஃபேன் வாசஸ் ஏசி கிளாஷா. ஓகே மழை பெய்யுது, என்ன இவங்களை இன்னும் காணும்? ஓ ஓகே வா நாச்சலம். அம்பர்லா வாசஸ் பர்சன். கிளைமேட் செமையா இருக்கு, என் ஆளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஊவாளையா போடா டே போடா. என்னடா? ஆமா அங்க போய் மலையில நினையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு தூக்கி போட்டு டான்ஸ் ஆடுவீங்க. ஆளை விடுங்கடா. அதெல்லாம் பண்ண மாட்டியா? நம்ப முடியலையே. இப்பயே சொல்லிட்டேன் ரீல்ஸ் எல்லாம் பண்ண கூடாது. சரி சரி நல்லா தான் பேசுறேன், அங்க போய் மறந்துடுவியே. இப்படிதான் சொல்றாங்க, ஆனா பாதி பேர் மறந்துட்டு வந்துடுறாங்க. மழை பெய்யுதுடா, கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம்டா, சில்லுனுக்குடா. few minutes later இடி மின்னல் அடி. அவ்வளவுதான் கொடைய மறந்தாச்சு. கொடைய மறந்தாச்சு. இவனுக்கு கூட்டு வந்து அப்படியே மறந்து விட்டு போயிடுவான்.
ஓ இந்த தலானியா? இல்ல இப்பதான் ஒர்க் முடிஞ்சது. Okay. வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் பெட்லயே நீ ஜாலியா இல்லோ இருக்க. ஆமா ஜாலியா தான் இருக்கேன். ஆனா உன் தங்கச்சி இருக்காளே. டேய் அது என் பிள்ளை தானே, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? நீ வேணா போலாம் நம்ம. பட்டு எப்பவுமே நம்மள பார்த்து தானே பயப்படுவான். நம்ம தான் அவனை அடிப்போம், உதைப்போம், ஸ்மாக்லாம் போடுவோம். இப்ப என்ன அவளை பார்த்து பயப்படுறான்? The next day. தலகாணி கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று ஏன் தங்கச்சியை பார்த்து பயந்தா? இங்க நனைஞ்சிட்டு வந்திருக்காங்க. என்னடா இப்படி நினைச்சிருக்க? இங்க பாரு ரத்தம். ரத்தமா? என்னாச்சு? தங்கச்சிக்கும் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சண்டையா, அதனால என்ன கட்டி பூச்சி அழுது அழுது இப்படி நினைச்சு அது மட்டுமா அழுது ஏதோ கதை கதையா சொல்லி கால்ல இருந்து ரத்தத்தை வர வச்சுட்டான். இதுகிட்ட போயிட்டாங்களா? பிரியா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ லவ் யூ. ஏன் கண்ணாடி சிரிக்கிற? ஓ மிரரா? ஓகே. என் முன்னாடி என்ன பிராக்டிஸ் பண்ணிருந்தா. பிரியா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. உன்னை பார்க்கவே 25 வருஷம் ஆயிடுச்சு. வேற என்ன பண்ணுவான்? ஸோ மிரருக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப. ஏன் லியோ என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு comedy. நொடியும் நானா செதுக்குறதுடா. இது மட்டும் இல்ல, டான்ஸ் ஒன்று ஆடுவாப்ப. சரியான காமெடி பீஸ்டா. கவரிச்சு வைத்தியப்பா. கிளம்புடா, டைம் ஆயிடுச்சு. எழுப்பு எழுந்துக்க மாட்டான். அப்புறம் டைம் ஆயிடுச்சு நம்மள போட்டு கத்துவான். ஓ மா காஃபி. வேலைக்கு குளிச்சிட்டு வாடா. இன்னைக்காச்சும் குளிப்பானா? ஓ பர்ஃப்யூமா? பல் மட்டும் வளைக்கிட்டு வரேன். இன்னைக்கும் குளிக்கலையா? நம்ம கம்பி. டேய் எந்திரா. அப்பா அம்மா சென்ட்டுக்கு வாயிருந்தானா? உண்மையிலே குளிக்கல போலயே. ஆபீஸ் போன டைம் ஆயிடுச்சு, வந்து சென்ட் அடிச்சு விடு. வரேன் வேற வழி. வா 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 வா. பாவம். போய் குளிச்சிடடா, கப் அடிக்குது. அதான் நீ இருக்கல, சென்ட் அடிச்சு என்ன வாசனை ஆக்கிடு. என் நேரம். இந்த துப்பிடுறாங்க. நம்ம கம்பி. எவ்வளவு நாள்டா ஆச்சு குளிச்சு? 4 நாள் 5 நாள் தான்டா இருக்கும். 5 நாளா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க. வேற லெவலில் காமெடியாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஹரிஷ் அண்ணையா வந்து செம்ம சூப்பராக வந்து காமெடி பண்ணி வீடியோ போடுறாங்க. செம்மையாக வந்து இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாக. செம்ம காமெடி. எல்லாத்துக்கும் பர்சனாக இருந்தா, இப்போ சென்ட் வந்து மனுஷனாக இருந்தா, ஃபேன் மனுஷனாக இருந்தா, எல்லாம் ரியாலிட்டியிலே நடந்தா அதெல்லாம் பாவங்க, கண்ணீர் விட்டு தான் அழுகும். ஸோ செம்ம காமெடி ஃபன்னாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க. சூப்பராக வந்து இருக்கு. சுபு அண்ணனும் வந்து சூப்பராகவே வந்து நடிச்சு வச்சிருக்காங்க. வேற லெவலில் வந்து இருக்கு. செம்ம காமெடி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான எலெக்ஷன் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.